இப்போ 2 வார்த்தையை பாருங்கள். படித்தான் அகழ்ந்தான், படித்தவன் அகழ்ந்தவன். இந்த படித்தான் அகழ்ந்தான் அப்படின்னா அது இந்த வினையை மட்டும் குறிக்காமல் அந்த வினை முடிந்ததை குறிக்குது. அந்த வினை முடிந்ததை குறிக்கிறது. வினை முற்று பெற்றுடுச்சு. ஆனால் படித்தவன் அகழ்ந்தவன் பாருங்கள், அது வினையை குறிக்காமல் வினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வினையை செய்தவனை முக்கியத்துவம் கொடுக்குது. படித்தவன் அகழ்ந்தவன் என்று அந்த வினையை செய்தவனை முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த வினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வினை காலம் காட்டுனுச்சுன்னா, வினை முற்று பெற்றுடுச்சுன்னா அது வினை முற்று அப்படின்னு பேர். ஆனால் அந்த வினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வினையை செய்யக்கூடியவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுதான் வினையால் அணையும் பெயர்னு பேர். வினையை அணைந்த பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது வினையால் அணையும் பெயர். அந்த வினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வினை முற்று பெற்றுடுச்சுன்னா அது வினைமுற்று அப்படின்னு பேர். அதனால தான் படித்தான் என்பது வினைமுற்று, படித்தவன் என்பது வினையால் அணையும் பெயர். அகழ்ந்தான் என்பது வினைமுற்று, அகழ்ந்தவன் என்பது வினையால் அணையும் பெயர். அதே போல் தான் அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தலை அப்படிங்கிற வார்த்தையில் அகழ்வாரை என்பது வினையால் அணையும் பெயர் என்பது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அகழ்தல் என்கிற வினையை விட அதை செய்தவனுடைய பெயரை முக்கியத்துவப்படுத்துவதனால அது வினையால் அணையும் பெயர் என்று பெயர். நன்றி, வணக்கம்.